இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை இலை சின்னத்திலே வாக்குகளை கேட்டு நடைபெறுகிற தேர்தல் பரப்புரை கூட்டத்தை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்து இந்த நிகழ்விற்கு தலைமையேற்றும் இருக்கின்ற கழகத்தினுடைய அனைத்து நிலை நிர்வாகிகளே, தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அங்கம் வகிக்கின்ற அனைத்து கட்சிகளினுடைய ஆற்றல் மிகு நிர்வாகிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். நாம் நம்முடைய தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடே எதிர்பார்க்கிற தொகுதிகளிலே மிக முக்கியமான தொகுதி தொண்டாமுத்தூர் தொகுதி. இந்த தொகுதியில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும், அண்ணன் எஸ்.பி. வேலுமணி அவர்கள் வெற்றி பெறுவார் என்பது அநேகமாக எல்லாருக்குமே தெரியும். தெரியாத ஆள் யாருமே இல்லை. ஸ்டாலின் வரைக்கும் உறுதியாக தெரியும். திமுக காரனுக்கும் இது நன்றாகவே தெரியும். இருந்தாலும் தேர்தல் வந்தால் அந்த பக்கம் ஒரு வேட்பாளர் போட்டுத்தான் ஆகணும். அதனால் எங்கேயே தேடி யாருமே நிற்க மறுத்துவிட்ட நிலையிலே ஒருவரை வேட்பாளராக போட்டிருக்கிறார்கள். திமுகவிலிருந்து போட்டிருக்கிற வேட்பாளரை யார் என்பது நமக்கு தெரியவில்லை என்றால் பரவாயில்லை, திமுக காரனுக்கே தெரியலைங்கிறதா பெரிய கொடுமை. வேட்பாளர் அறிவிச்ச பிறகு திமுக காரர் தேடி அவரை போய் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரக்கு 2 நாள் ஆச்சு. ஏன்னா யாரு வேட்பாளர் அந்த அளவுக்கு தான் அந்த போட்டியை அவர்களால் கொடுக்க முடியும். அதுதான் உண்மையான நிலைமை. நம்முடைய தொகுதியை பொறுத்த வரைக்கும் அண்ணன் எஸ்.பி. வேலுமணி அவர்கள் லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே வென்றார் என்கிற வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை நாம் கொடுக்க வேண்டும். அன்பான பெரியவர்கள் யோசிச்சு பார்த்து, நம்முடைய மக்கள் எப்படி நம்ம ஆட்சி நடந்தது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருந்த போது தமிழ்நாட்டினுடைய நிலை என்ன, இந்த 5 வருஷத்துல நிலை என்ன யோசிச்சு பார்க்கணும். எனக்கு முன்னாடி சகோதரி குறிப்பிட்டு சொல்லி பேசினாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தான் கோவை மாவட்டத்தின் அனைத்து சிறப்புகளுக்கும் காரணம். மொத்தம் இந்த கோவையை 5 பிரதான சாலைகள் கோவையில இணைகிறது. நமக்கு எல்லாம் தெரியும். அங்க வந்தா அவனாசி ரோடு, திருச்சி ரோடு, பொள்ளாச்சி ரோடு, பாலக்காடு ரோடு, இந்த பக்கம் சத்தியமங்கலம் ரோடு, 5 ரோடு, 5 பிரதான சாலைகள். நான் சொல்லுகிறேன், இந்த 5 பிரதான சாலைகளையுமே இந்த தொகுதியிலே இருந்து வென்று வந்து அமைச்சராக நின்ற அண்ணன் எஸ்.பி. வேலுமணி அவர்கள் காலத்திலே தான் சீரமைக்கப்பட்டது. இந்த சாலைகள் சீரமைக்கப்பட்ட பிறகுதான் கோயம்புத்தூருடைய பொருளாதார வளர்ச்சி என்பது அதிகரிச்சது. இன்னைக்கு சரியா 1.5 வருஷத்துக்கு முன்னாடி மத்திய அரசு ஒரு டேட்டா வெளியிடுறாங்க. தமிழ்நாட்டிலே அதிகமான தனி நபர் வருமானம் கொண்டிருக்கிற மாவட்டங்கள் எதுன்னு கேட்கிற போது முதல் இடத்திலே சென்னை பக்கத்தில் திருவள்ளூர் வருது. 2வது இடத்தை கோவை மாவட்டம் பிடிக்கிறது என்று சொன்னால் அது இந்த மண்ணினுடைய மகன் எஸ்.பி. வேலுமணி அவர்கள் செய்து வைத்த வேலை, அவர் கொடுத்த வெற்றி. இன்னைக்கு தொடர்ச்சி மலை இருக்கிறதோ அதுபோல் இன்னொரு பக்கம் கோயம்புத்தூரின் அரணாக நின்று கொண்டிருக்கிறவர் எஸ்.பி. வேலுமணி அவர்கள். இந்த புதுசா வந்திருக்கிற இந்த நடிகர் கட்சி, அந்த கட்சி, இந்த கட்சி வேட்பாளர் எல்லாம் உங்க அப்பா உங்க குடும்பத்துக்காக நாங்கள்லாம் பேசாம பார்த்துட்டு போறோம். அவர்கள் மேல் இருக்கிற மரியாதைக்காக நாங்கள் அமைதியாக போறோம். ஆனா எஸ்.பி. வேலுமணி அண்ணன் போன்ற ஒரு மக்கள் தலைவர் குறித்து என்ன வேண்டுமானாலும் பேசிவிடலாம் என்று நினைத்தால் அப்புறம் அது எப்படி இருக்குங்கிறது நாங்க செயல்ல காட்ட வேண்டி வரும். ஒழுங்கு மரியாதையா இருக்கணும். ஒழுங்கு மரியாதையா அரசியலை சொல்லி, மக்களுக்கு செய்த சாதனைகளை சொல்லி, இந்த மக்களுக்கு என்ன உதவி செஞ்சிருக்கிறோம், எப்படி இந்த மக்களோடு நின்று இருக்கிறோம் சொல்லி ஓட்டு கேட்கணும் எவனா இருந்தாலும், இல்லைங்களா? அதுதான முறையானது. எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது. இப்ப அண்ணன் எஸ்.பி. வேலுமணி அவர்களுக்கு ஓட்டு கேட்கிற போது நாங்கள் தெளிவாக சொல்லுகிறோம். நான் எங்க அண்ணன் ஆட்சி இருந்த போது, அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி இருந்த போது தான் 2000 அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்தோம். எங்கள் ஆட்சி இருந்த போதுதான் 11 மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தோம். எங்க ஆட்சி இருந்த போதுதான் குடிமராமத்து பணிகளை செஞ்சு அத்தனை குளத்திலும் ஏரியிலும் தண்ணீர் தேக்கி நாங்கள் நிறுத்தினோம். நம்முடைய ஆட்சி காலம் தான் சாதனை மேல் சாதனை செஞ்சது. அண்ணன் எஸ்.பி. வேலுமணி அவர்கள் இருந்த போதுதான் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பில் இந்தியாவில் முதலிடத்தை பெற்றது ஆர்எஸ்புரம் காவல் நிலையம். அண்ணன் எஸ்.பி. வேலுமணி அவர்கள் இருந்த போதுதான் இவ்வளவு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்ச்சி. இத்தனையும் சொல்லி சொல்லி வாக்கு கேட்கிறோம். கொரோனான்னு வந்து அந்த அரசு கலைக்கல்லூரி, தொண்டாமுத்தூர் கலைக்கல்லூரி ஒட்டுமொத்தமா கொண்டு வந்தார். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை திட்டங்களையும் இங்க கோயம்புத்தூருக்கும், அது குறிப்பா தொண்டாமுத்தூர் தொகுதியில் அத்தனையும் கொண்டு வந்தார். அப்ப அத்தனை விஷயங்களை சொல்லி நாங்கள் வாக்கு கேட்கிறோம், இதெல்லாம் செஞ்சோம்னு சொல்லி. ஆனா அந்த பக்கம் இருந்து பேசுகிற போது எஸ்.பி. வேலுமணி அவர்கள் குறித்து தனிப்பட்ட விமர்சனங்களை, அதுவும் கொச்சையான விமர்சனங்களை வைப்பார்கள் என்று சொன்னால் அதே மொழியிலே பதில் சொல்வதற்கும் தயாரானவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் இருக்கிறோம் என்பதை எச்சரிக்கையாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். அதுக்கு மேல அப்புறம் ஆண்டவன் விட்ட வழிதான் சமாளிக்க முடியாம உததான் வாங்கணும். இங்கிருந்து ஓடி போன செங்கோட்டையும் தான் இந்த வேலை பண்ணிட்டு இருக்கிறார். அவர் முந்தானயத்தும் கூட பேசிக்கிறாரு, நான் தான் முதலமைச்சர் ஆயிருக்க வேண்டியது ஏமாந்து வச்சுட்டு இருக்கிறார்.
அதோட நிறுத்தியிருந்தா பரவாயில்ல. அடுத்த வாரம் சொல்றான், நைட்டு வரைக்கும் நான் தான் முதலமைச்சர், வெடிஞ்சுன்னு முதலமைச்சர் மாறி போச்சுங்கிறான். இவன் நைட்டு வரைக்கும் முதலமைச்சர் இருந்தாங்கிறதான் பிரச்சனையே. இவன் எப்பவுமே நைட்ல முதலமைச்சருங்கிறதா இருக்கிற பிரச்சனையே. அது அவனுக்கு எப்பவும் புரிய போகுது. அவனுக்கு ஒரு அடிப்பொடி இங்க ஒருத்தனை போட்டு விட்டு அவன் பைத்தியக்காரனாட்டு உளறிட்டு இருக்கிறான். எனவே நீ பேசி கிரகத்தை, அது வீணான வேலை. நாம வெளில போற தொகுதி கட்டாயம் வெற்றி பெறுகிறோம், ஒன்னும் சந்தேகமே இல்லை. அதனால இங்க இந்த முறை நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மிகப்பெரிய வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார். அன்பான மக்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஆயிரக்கணக்கான மகளிருக்கு தாலிக்கு தங்கம் திட்டம் புரட்சி தலைவி அம்மா கொடுத்தாங்க. ஏழை பெண்களினுடைய கழுத்தில் ஒரு மட்டும் தங்கமாவது இருக்கணும்னு அந்த தங்க தலைவி கொடுத்தாங்க. அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி காலத்திலும் அந்த திட்டத்தை நாம் தொடர்ந்து கொடுத்தோம். நாம் அரசு ஒரு பவுன் தங்கம் பெண்களுக்கு கொடுத்த போது தங்கத்தினுடைய விலை 22,000 ரூபாய். இன்னைக்கு அந்த தங்கத்தினுடைய விலை 1,50,000 லட்சம் ரூபாய். 5 வருஷத்துல ஸ்டாலின் ஆட்சி காலத்துல திட்டத்தையே முழுமையா நிறுத்திட்டான். பள்ளிக்கூடத்திலிருந்து கல்லூரிக்கு போற அந்த குழந்தைகள் கையில தேவையான உபகரணம் இருக்கணுங்கிறதுக்காக வசதி படைச்ச தாய் தகப்பனும் வாங்கி தரல, வசதி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு குழந்தைகளையும் லேப்டாப் கொடுத்தாங்க. புரட்சி தலைவி அம்மா கொடுத்தாங்க, புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சியில நம்ம கொடுத்தோம். ஒரு லேப்டாப் விலை 15,000 ரூபாய்ங்கம்மா. 55 லட்சம் குழந்தைகளுக்கு அதிமுக லேப்டாப் கொடுச்சு. 55 லட்சம் குழந்தைகளுக்கு அதிமுக லேப்டாப் கொடுச்சு. ஆனா எடப்பாடியார் கொடுத்தாரு. அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் அமைச்சராக நின்று இதே தொகுதியில் ஆயிரக்கணக்கான பேருக்கு வாங்கி கொடுத்தாங்க. இவருடைய ஆட்சிக்கு இன்னைக்கு இந்த 5 வருஷத்துல அந்த திட்டத்தை முழுமையாக ரத்து பண்ணிட்டாங்க. திட்டமே இல்லை. வேலைக்கு செல்லுகிற மகளிருக்கு அந்த ஸ்கூட்டர் வாங்கிக்கிறதுக்கு மானியம் கொடுத்த திட்டம் இன்னைக்கு இல்ல. 80,000 வீடற்ற ஏழைகளுக்கு பசுமை இல்லங்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி கொடுத்த எடப்பாடியார் ஆட்சியில் கொடுத்தோம். இன்னைக்கு திட்டமே இல்லை. 2000 அம்மா மினி கிளினிக்குகளை திறந்தோம். வந்தவுடனே அந்த அம்மா மினி கிளினிக்கள் அத்தனையும் மூடிட்டான். இப்படி அதிமுக கொண்டு வந்திருந்த அத்தனை நலத்திட்டங்களையும் நிறுத்தி தொலைச்சு. இந்தியா விடுதலை அடைஞ்சதிலிருந்து 70 ஆண்டு வரலாற்றில் எந்த முதலமைச்சரும் எந்த மாநிலத்திலையும் பண்ணலீங்க. அந்த எடப்பாடியார் ஆட்சியில தான் 2 வருஷத்துல ஒரே ஆட்சி காலத்துல 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தார். 11 மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டுக்கு, 68 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், 7 லா காலேஜ், 5 வேளாண் பல்கலைக்கழகம், 4 கால்நடை வளர்ப்பு பல்கலைக்கழகம். இத்தனையும் 2 வருஷத்துல அந்த மகன் கொண்டு வந்தார் அந்த எடப்பாடியார் ஆட்சி. அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் இங்கே அமைச்சராக நின்று செஞ்சு காட்டினாங்க. ஆயிரக்கணக்கான ஏரிகள் குளங்களை தூர்வாரி எவ்வளவோ பணிகளை செஞ்சு கொடுத்தாங்க. இத்தனை சாதனையை செஞ்சோம். நம்ம இன்னைக்கு எல்லாம் நிறுத்திட்டான். இப்ப அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. இவர் ஸ்டாலின் கிட்ட திரும்ப திரும்ப கேட்டாங்க, சார் என்னதான் சார் பண்றீங்க, எல்லா விலையும் ஏத்திட்டீங்க. குடி தண்ணீருக்கு வரி ஏத்திருக்கா, 3 மடங்கு ஏறி இருக்கு. வீட்டு வரி ஏத்திருக்கா, 3 மடங்கு வீட்டு வரி ஏறி இருக்கு. கரண்ட் பில்லு 3 தடவை ஏத்தி இருக்கிறான். கிட்டத்தட்ட 100% கரண்ட் பில் இன்னைக்கு ஏறி இருக்கு. குப்பைக்கு வரி போட்டிருக்கிறான். உண்மையா இல்லையாங்கம்மா? இப்ப ரெட்டை வரி, குப்பைக்கு ஒரு வரி போட்டிருக்கிறான், குடிசைக்கு வரி போட்டிருக்கிறான், கழிவு நீர் வெளியேற்றத்துக்கு வரி அதிகப்படுத்தி இருக்கிறான். காலி இடத்தினுடைய வரி அதிகரிச்சிருக்குது. காலி இடம் வச்சிருந்தாருன்னா அதுக்கு வரி அதிகரிச்சிருக்குது. ஒரு சாதாரண 1000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு ஆள் வீடு கட்டணும்னு நினைச்சாருன்னா ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவரு அப்ரூவல் சார்ஜ் மட்டும் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல அதிகப்படுத்தி இத்தனை கொள்ளையடிச்சிருக்கிறான். 5 வருஷத்துல இத்தனையும் கொள்ளையடிச்சு 6 லட்சம் கோடி ரூபாய் கடன் வேற வாங்கி இருக்கிறான். 6 லட்சம் கோடி கடன் வாங்கி இத்தனை வரியும் ஏத்தி இவ்வளவு பணத்தை வச்சு என்னதான் பண்ண? நாங்க கோயம்புத்தூர் கூட இத்தனை திட்டம் சொல்றோம்ல, இது மாதிரி இந்த கோயம்புத்தூருக்கு ஒரே ஒரு நலத்திட்டம் திமுக ஆட்சியில் உண்டா? செந்தில் பாலாஜி கிட்டே கேட்டாங்க, சார் என்னதான் சார் பண்ணீங்கன்னா அவர் சொல்றாரு பாலத்தை திறந்து வச்சோம்ங்கிறான்னா. எவ்வளவு திமிரு இருக்கு! கட்டுறது நாங்க, நீ திறந்து வைக்கிறது தான் உனக்கு திட்டமா? பாருங்க, இது இந்த காம்ப்ளெக்ஸ் அரசு காம்ப்ளெக்ஸ் அண்ணன் கட்டுனது. அதனால இத்தனையும் நம்ம சொல்லிட்டு கேட்கிற இந்த முறை அண்ணன் எடப்பாடியார் அறிவிச்சிருக்கிறாரு. ஸ்டாலின் கிட்ட மறுபடியும் என்னதான் பண்ணின்னு கேட்டா ஒன்னே ஒண்ணு சொன்னார். கடைசி வரைக்கும் 1000 ரூபாய் கொடுத்து வைக்கிறோம், 1000 ரூபாய் கொடுத்து வைக்கிறோம்னே ஓட்டிட்டாரு 5 வருஷத்தை. அம்மா தாய்மார்களுக்கு நான் சொல்றேன், ஜெயிச்சு முதல் மாசத்திலிருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய் தர்றேன்னு சொன்னார் ஸ்டாலின். இதுதான் அவர் கொடுத்த வாக்குறுதி. ஆனா ஜெயிச்சு 28 மாசம் ₹1 ஒருத்தருக்கு கொடுக்கல. 28 மாசம் கழிச்சு சட்டமன்றத்துக்குள்ள அதிமுக போராடின பிறகு, நீ கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும் மரியாதையா மக்களை ஏமாற்றாதேன்னு சொன்ன பிறகு 1000 ரூபாய் கொடுக்கிற. ஆனா எல்லாருக்கும் கொடுக்க முடியாது, தகுதியுடைய மகளிருக்கு கொடுக்கிறோம்னா. நம்ம கோயம்புத்தூர்ல கொஞ்சம் பரவாயில்ல, நான் வெளியூர் எல்லாம் போறேனுங்க. சில ஊர்ல எல்லாம் நிறைய டைவர்ஸ் ஆகி போச்சு. 20 வருஷமா கல்யாணம் பண்ணி பொழைச்சிட்டு இருக்கிறேன். இப்ப ஸ்டாலின் வந்துதான் சொல்லி தெரியுது, நீ குடும்ப தலைவிக்கே தகுதி இல்லாத ஆளுன்ட்டா பல புருஷன். நிறைய பெண்கள் நிறுத்திட்டா. இப்ப அந்த தாய்மாரெல்லாம் ஓட்டு கேட்டு வந்தான்னா நீங்க தான் கேட்கணும். எப்ப 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு தகுதி வேணும், நான் ஓட்டு போடுறதுக்கு வேண்டியது இல்லையா? எல்லார்கிட்டையும் ஓட்டு கேட்பியா? இப்படி எல்லாம் ஏமாத்திட்டு இருந்தான். இப்ப அதிமுக
புரட்சி தமிழர் எடப்பாடியார் அறிவிச்சிட்டாரு. ஆட்சி வருது. மே 4ஆம் தேதி ரிசல்ட். ஜூன் மாசம் தொடங்கி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்கிற ஒரு பேரறிவிப்பை எடப்பாடியார் கொடுத்திருக்கிறார். அதே போல ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டிற்கு 3 சிலிண்டர் இலவசமாக வழங்கப்படும் என்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். இந்த பேருந்து அப்படித்தான். பேருந்துல நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம்னா எல்லா மகளிரும் எல்லா பேருந்துல இலவசம்னாரு ஸ்டாலின். அப்புறம் பார்த்தா கொஞ்ச நாள் கழிச்சு என்னாரு, சில பஸ்ஸுகள்ல லிப்ஸ்டிக் போட்டுவிட்டு இந்த பஸ்ல மட்டும் போய்க்கோங்கண்ணா இல்லைங்களா. இப்ப அந்த பஸ் போட்டு ஏற்கனவே ஓடிட்டு இந்த பஸ் பாதி பஸ் எடுத்துட்டான். இப்ப அண்ணா எடப்பாடியார் சொல்லிட்டாரு, ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு முழுவதும் நகர்ப்புற பேருந்துகள் அத்தனை நகர்ப்புற பேருந்துகளும் இலவசமாக்கப்படுகிறது. ஆண்கள் பெண்கள் என்று இல்லை, யார் வேண்டுமானால் அதுல எல்லாரும் பயணிக்கலாம். அவ்வளவுதான். இதெல்லாம் அண்ணன் திட்டங்களா இப்ப கொடுத்திருக்கிறார். அதே போல கல்விக்காக மாணவர்கள் வாங்கிய அந்த கல்வி கடன் முழுமையாக ரத்து செய்யப்படும் என்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே 21,000 கோடி விவசாய கடனை தள்ளுபடி செய்த விவசாய குடும்பத்தில் இருந்து வந்த முதலமைச்சரான எடப்பாடியார் இப்பொழுது சொல்லி இருக்கிறார், ஆட்சிக்கு வந்தவுடனேயே விவசாய கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். அதே போல இந்த சாலையோர கடைகள் இருக்கு பாருங்க, இந்த சாலையோர கடைகள் வச்சிருக்கிற மக்கள் அவங்க வங்கியில வாங்கி இருக்கிற கடனை ஆட்சி அமைந்த உடனேயே முழுமையாக தள்ளுபடி செய்வோம் என்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். பாலம் அவனாசி ரோட்ல, திருச்சி ரோட்ல பாலம், பொள்ளாச்சி சாலையில பாலம், எத்தனையோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்ச்சி கொடுத்தாரு. அது மட்டும் இல்ல, 2016 காலகட்டங்கள்ல கோயம்புத்தூர் வறட்சி மிகுந்த ஒரு மாவட்டமாக மாறும்ங்கிற ஒரு அபாய சங்கு ஊதப்பட்ட போது இங்க இருக்கிற கோயம்புத்தூர்ல இருக்கிற ஏராளமான குளங்களை மீட்டெடுத்து அந்த குளங்களில் எல்லாம் நீர் தேங்கி இன்றைக்கு நிற்பதற்கு காரணம், பல பேர் நம்ம வெளியே போயில சென்னையில எல்லாம் போகையில் சொல்லுவாங்க, சென்னையில பொழுதுபோக்கு பீச் இருக்குது, கோயம்புத்தூர்ல ஒண்ணும் இல்லைம்பாங்க. ஆனால் கோயம்புத்தூர்ல குடும்பத்தோடு போய் பொழுதை கழிக்கிற வகையில அந்த இயற்கை அரண்களாக நின்ற அந்த குளங்களை ஏரிகளை எல்லாம் மீட்டெடுத்து அத்தனையிலும் தண்ணி நிரப்பி நிறுத்தி ஆயிரக்கணக்கான ஜனங்க குழந்தைகளோடு போய் அங்கு உட்கார்ற மாதிரியான நிலைமை அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் ஏற்படுத்தி வைத்தார். அவர் அமைச்சராக இருக்கிறது ஒரு மீட்டெடுத்தார். நான் சொல்லுகிறேன், கோவையினுடைய நிலத்தடி நீர் மட்டமே அதிகரித்தது. அப்பேற்பட்ட மகன் இன்னைக்கு போய் பார்க்கிற அந்த குளத்தையெல்லாம் பார்க்கிற, மறுபடியும் கழிவு நீர் கலக்கிற இடமா மாத்தி வச்சிருக்கிறான். சகலத்தையும் முடிச்சு விட்டான் இந்த 5 வருஷ கால ஆட்சியில. அம்மா தாய்மார்கள்லாம் சிந்திச்சு பார்க்கணும். எஸ்பி வேலுமணி அவர்கள் இந்த தொகுதியில வென்று இங்கே அமைச்சராக நடைபோட்ட அந்த நாளிலே தான் இந்தியாவிலேயே மிகச்சிறந்த காவல் நிலையம் என்கிற பெரும் புகழை ஆர்எஸ்புரம் காவல் நிலையம் பெற்றது. இந்தியாவிலேயே சிறந்த போலீஸ் ஸ்டேஷன் ஆர்எஸ்புரம் காவல் நிலையம். நாம நம்முடைய அண்ணன் அமைச்சராக இருக்கிற போது. ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? தெருவிலே பெண்களும் குழந்தைகளும் நடமாட முடியாத நிலையை ஏற்படுத்தி இருக்கிறான். இதே கோயம்புத்தூர்ல, எந்த கோயம்புத்தூர்ல இந்தியாவிலேயே சிறந்த போலீஸ் ஸ்டேஷன் காவல்துறையை சீராக வைத்திருந்தாரோ அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள், அண்ணன் எடப்பாடியார் அவர்கள், அந்த கோயம்புத்தூர்ல விமான நிலையத்து பக்கத்துல தாய்மார்களுக்கு இத்தனை பேர் இருக்கிறீங்க, என்னோட வாயில சொல்ல கூட முடியாது. காலேஜ் படிக்கிற பிள்ளையை கடத்தி கொண்டு போய் 2 மாசத்துக்கு முன்னாடி எத்தனை சித்திரவதை பண்ணானுங்க அப்படிங்கிறது நாம் எல்லாரும் தெரிஞ்ச செய்தி தான். செஞ்சவன் அத்தனை பேரு கஞ்சா போதை. இது மாதிரி ஆயிரக்கணக்கான பெண்களினுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கிற இந்த 5 வருஷத்துல அம்மா தாய்மார்களுக்கெல்லாம் நான் கேட்டுட்டு போறது சொல்லிட்டு போறது ஒண்ணுதான். நாம இரட்டை இலைக்கு வாக்களிக்கிறது மட்டும் இல்ல, எல்லாருக்கும் எடுத்து சொல்லி இரட்டை இலைக்கு வாக்களிக்க செய்யணும். தாய்மார்களுக்கு நான் சொல்றேன், கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் ஏற்பட்ட அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட நிலைமை நாளைக்கு நம்ம வீட்டுல இருக்கிற பிள்ளைக்கு வராதுன்னு நினைச்சுக்காதீங்க. அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள உலகத்திலேயே பாதுகாப்பான இடங்களில் ஒன்று உலக புகழ்பெற்ற அண்ணா பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்திற்குள்ளே புகுந்து அங்கே படிக்கிற பிள்ளையை நாசமாக்க ஒரு நாயால் முடிகிறது. காரணம், அந்த நாய்க்கு சில நாய்கள் அரசியல் நாய்களினுடைய பின்புலம் இருக்கிறது. அதுதான் காரணம். இல்லைன்னா முடியுமா? அந்த வழக்குல அந்த பிள்ளைய அவ்வளவு சீரழிச்சவனை கூட்டிட்டு போய் விசாரிச்சு அவனை பிடிச்சு அவனோட போன் எடுத்து பார்த்தா அவன் போன்ல இருந்து சில படங்களை எடுக்கிறான். அந்த படங்கள்ல இந்த ஸ்டாலினுடைய அமைச்சரவையில் இருக்கிற மா சுப்பிரமணியம் என்கிற அமைச்சர் அவனோட வீட்டுல உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிற படம் வெளியே வந்துச்சு. ஒரு திமுக கார வாய் திறந்து பதில் சொன்னானா? அந்த பிள்ளை அத்தனை சீரழிவு பண்ணும் போது அந்த பிள்ளை துடிச்ச காலத்துல அந்த வேலையை செஞ்ச அந்த நாய் ஒரு சாரோட பேசினான்னு சொல்லி அதிமுக தமிழ்நாடு முழுவதும் நாம் போராடணும். யார் அந்த சார், யார் அந்த சார்னு 100 முறை கேட்டோம், சொல்லலையே. அந்த பிள்ளைக்கு வந்த நிலைமை நாளைக்கு நம்ம வீட்டு பிள்ளைக்கு வராதா? நாம நம்ம குழந்தைகளை படிக்கிறதுக்கு அனுப்புற காலேஜ் வாசல் நின்ன இடத்துல பள்ளிக்கூட யூனிஃபார்மோட பையனும் பிள்ளையும் கஞ்சா பயன்படுத்துகிற காட்சிகளை தொலைக்காட்சிகள் எடுத்து வெளியே போட்டுச்சே.
அப்ப அந்த பசங்க கையில கொடுக்கிற கஞ்சா நாளைக்கு நம்ம வீட்டுல இருக்கிற பையன் கையிலையும் கொடுக்கப்படலாம். அதற்குள்ளாக நாம் விழித்துக் கொள்ள வேண்டும். இந்த பொண்ணுகளுக்கு ஏற்பட்ட நிலைமை நாளைக்கு நம்ம வீட்டு பிள்ளைக்கு வர்றதுக்கு முன்னாடி நாம விழிச்சுக்கணும். விழிச்சு இந்த வர்ற தேர்தல்ல இந்த 5 வருஷ கால ஸ்டாலின் ஆட்சிக்கு சம்மட்டி அடி கொடுக்கிற மாதிரி நம்முடைய வாக்குகளை கொடுக்கணும். நம்ம கொடுக்கிற ஒவ்வொரு ஓட்டும் இந்த ஸ்டாலின் ஆட்சிக்கு அடிக்கிற சாவு மணியாக இருக்க வேண்டும். நம்ம ரொம்ப நம்பிக்கையோட களத்தில் நிக்கலாம். நீங்க இப்ப எல்லாரும் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. கோவை மாவட்டத்துல 2021 வரலாறு தான் திரும்ப போகிறது. 11க்கு 11 தொகுதியும் நாம் தான் வெற்றி அடைய போகிறோம், சந்தேகமே இல்லை. இப்போ என்னங்கிற இப்ப பக்கத்துல அந்த செந்தில் பாலாஜி கொண்டு வந்து நிறுத்திட்டு என்னமோ ஆயிருமா என்னமோ ஆயிருங்கிற ஒரு எங்காயம் ஆகாது. செந்தில் பாலாஜிக்கு நல்ல குடும்பத்துல இருந்து 6 ஓட்டு போடுவா, 6 ஓட்டு போடுவா. 41 பேர்த்த கொன்னு போனமா மேல ஏத்தி விட்டுட்டு கரூர்ல செருப்பு அடிப்பான்னு சொல்லிட்டு இங்க வந்து தேர்தல் நிக்கிறான். என்னமோ பெரிய செந்தில் பாலாஜி பிடிக்கல. காசை கொண்டு போய் கொடுக்கறத தவிர செந்தில் பாலாஜியால் நடந்த ஒரு நன்மை சொல்லுங்கடா தமிழ்நாட்டுல. காசை கொடுக்கறது, கொலுசை கொடுக்கறது, வெள்ளியும் தங்கத்தையும் கொடுக்கறது, அயோக்கியத்தனம் பண்றது, ரவுடிசம் பண்றது. 18 வேட்பாளர் போட்டிருக்கிறானுங்க கரூர்ல இருந்து கூட்டிட்டு வந்து. ஏய், வேலுமணிங்கிற ஒத்த சிங்கத்தை வச்சு நின்னுக்கிறோம்டா நாங்க கோயம்புத்தூர்ல. நல்ல ஆம்பளை அப்படிதான் போட்டி போட்டிருக்கணும். 18 பேரை கரூர்ல இருந்து கூட்டிட்டு வந்து வேட்பாளரா போட்டு எதுக்கு? ரவுடிசம் பண்றதுக்கு. வேற எதுக்கு? இவன் பண்ற ரவுடிசம் எல்லாம் மக்கள் பார்த்து கொண்டே தான் இருக்கிறார்கள். இந்த செந்தில் பாலாஜி போன்ற ஜனநாயக விரோத அயோக்கிய சக்திகளை இந்த முறை மக்கள் துரத்தி அடிக்க போறாங்க. கோயம்புத்தூருக்குள்ள வந்தா என்ன நடக்கும்ங்கறத காட்ட போறாங்க. இந்த செந்தில் பாலாஜி எல்லாம் அங்க விஜயபாஸ்கரனுக்கு பயந்து இங்க ஓடியாந்தது. அவரு இந்த கறிக்கடையில ஆடு மாட்டுச்சுன்னா கறிக்கடைக்காரர் வச்சிருப்பாரு பாருங்க, அறுவாளை தூக்கிட்டு தயாரா. அப்படி நின்று இருந்தாரு விஜயபாஸ்கரன். இப்ப இந்த ஆடு கறிக்கடைக்கு தப்பிச்சு புலி குகைக்குள்ள வந்து மாட்டிருச்சு. ஏன்னா சுத்தி நிக்கிற அடிச்செறிய போற. அதனால தொண்டாமுத்தூர்ல அடிக்கிற அடிஸ் நமக்கு சென்ட் ஜார்ஜ் கோட்டை வரைக்கும் கேட்கணும். அந்த மாதிரியாக நாம் வாக்குகளை கொடுக்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய வெற்றி அடைய போறோம். நம்முடைய தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக கார டெபாசிட்டே வாங்க முடியாது. பாவம், அவரை பத்தி பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இன்னொரு கட்சி தெரியுது, அது திமுக விட குறைவாத்தான் வாங்க. ஆனா வாய் கொஞ்சம் நீளமாக்குது. இந்த நடிகர் கட்சி என்ன கன்றது கிரகம், நம்ம கூட நின்று இந்த கிரகம் தான் அங்க நிக்குது. அவனெல்லாம் வாயை ஒழுங்கா வச்சுக்கணும். அண்ணன் எஸ்பி வேலுமணி என்கிறவர் சாதாரணமான நபர் கிடையாது. ஒட்டுமொத்த இந்திய அரசியலிலும் இன்றைக்கு தவிர்க்கப்பட முடியாத சக்தியாக இந்த மண்ணிலே இருந்து உயர்ந்து நிற்கிற ஒரு தலைவன். எப்படி அறிவிப்பு இருக்குங்கம்மா. நிறைய பேர் நம்ம மேஜர் அறிவிப்புன்னு சொன்னாலே 10,000 ரூபாய் சொல்ல போறான்னு நினைக்கிறாங்க. 10,000 ரூபாய் ஒரு மேஜர் அறிவிப்பு தான். அதை தாண்டி ஒரு மேஜர் அறிவிப்பான எடப்பாடியார் கொடுத்திருக்கிறார். அது வேற ஒண்ணும் இல்ல. போன தடவை தேர்தலுக்கு வாக்கு கேட்டு வந்த கனிமொழி சொன்னாங்க, தமிழ்நாட்டில் இளம் விதவைகளினுடைய எண்ணிக்கை அதிகமாயிருச்சு, டாஸ்மாக் கடையினால நாங்க வந்தா மூடிடுவோம் நாங்க சொன்னாங்களா இல்லீங்களா? இப்ப 5 வருஷம் ஆட்சி முடிஞ்சது. டாஸ்மாக் மூடிக்கிறானா? 11 to 11 தொடங்கிக்கிறானுங்கம்மா. 11 to 11 எங்க வந்தாலும் 11 to 11. எவனுக்கு வேணாலும் அப்ரூவல். 2 கோடி ரூபாய் கொடுத்தீங்கன்னா 11 to 11 கடை அப்ரூவல். எவன் வேணா என்ன வேணா குடிச்சுக்கலாம். ஏடா இத்தனை கஞ்சாவை போட்டு, இத்தனை போதை கொடுத்து, இத்தனை ஊசி போட வச்சு எல்லாம் பண்ணி இன்னும் சாராயத்தை தொடங்கி விட்டு 30,000 கோடி ரூபாய் இந்த 5 வருஷத்துல 30,000 கோடி ரூபாய் அதிகப்படுத்தி இருக்கிறான் டாஸ்மாக் வருமானம். இதுல இந்த 11 to 11 போட்டு இப்ப கனிமொழியோட டெக்னிக் என்னன்னு இப்பதான் நம்மளுக்கு புரியுது. இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்கள் குடிக்கிறதுக்கு தனி பார் தொடங்கி இருக்கிறான். பெருநகரங்கள்ல பெண்கள் குடிக்கிறதுக்கு தனி பார். அப்ப ஐடியா என்னன்னு புரியுதா உங்களுக்கு? ஆம்பளை ஊரை குடிச்சு செத்து போற இளம் விதவைகள் அதிகமானாங்கன்னு சொன்ன கனிமொழி இப்ப பெண்களும் குடிக்கிறதுக்கு பார தொடங்கி விட்டு இருக்கிறான். அப்ப என்ன பண்ண போறான்னா, பெண்களும் குடிச்சு செத்து போயிட்டாங்கன்னா ஆம்பளை ஊரம் தனியாயிருவான்ல. தப்பி தவறி அடுத்த முறை எங்காவது நீ வரமாட்டான். எங்காவது ஆட்சிக்கு வந்தான்னா இவ 2 பேருக்கு கல்யாணம் பண்ணலான்னு புது திட்டம் போட்டாலும் போடுவானுங்க. அதனால அம்மா தாய்மாருக்கு பார்க்கணும். அண்ணன் எடப்பாடியார் தெளிவாக அறிவித்திருக்கிறார். புரட்சி தலைவி அம்மா கண்ட கனவை நிறைவேற்றுகிறோம் என்று சொல்லுகிறார். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வாக்குறுதி கொடுத்தார், நாங்கள் ஆட்சிக்கு வந்து 2016 கொஞ்சம் கொஞ்சமாக மதுவிலக்கை நோக்கி நகர்வோம்னு. அதனாலதான் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியில 500 மதுக்கடைகள் முதல்ல மூடப்பட்டுச்சு, டாஸ்மாக் கடைகள். அதே போல டாஸ்மாக் கடைகளுக்கு நேர நிர்ணயம் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி காலத்து செஞ்சாங்க. எல்லா நேரமும் இந்த சாராயத்தை வித்துட்டு கூடாதுன்னு. இப்ப அண்ணன் எடப்பாடியார் மீண்டும் சொல்லி இருக்கிறார், அதிமுகவின் ஆட்சி வந்தவுடனேயே புரட்சி தலைவியினுடைய கனவை நனவாக்குகிற வகையிலே கொஞ்சம் கொஞ்சமாக டாஸ்மாக் கடைகளை மூடுவோம், மதுவிலக்கை நோக்கி நகர்வோம் என்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். எனவே
அண்ணன் சொல்லி இருக்கிற மாதிரி 2 மாசம் ஆட்சிக்கு வந்து 2 மாசம் தமிழ்நாட்டில் கஞ்சா இல்லாத மாநிலமாக உருவாக்குவார், போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக உருவாக்குவோம், பள்ளி மாணவர்களிடம் கல்லூரி மாணவர்களிடம் கூலிப்பு அது இதுன்னு கொடுத்துட்டு இருக்கிறான் பார், அத்தனையும் நிறுத்துவோம். இது அண்ணன் எடப்பாடியார் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. இந்த மண்ணில அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் வெற்றி பெற்று வந்து அமைச்சராக நின்று அண்ணன் வேலுமணி அவர்கள் இதை செய்து கொடுப்பார். இந்த மண்ணு போதை இல்லாத மண்ணாக மாற்றப்படுவதற்கு. அதே போல இவன் இப்ப நான் சொன்ன பாருங்க, எல்லாம் குடி தண்ணீர் வரி அது இது வரிய போட்டு சொல்லிக்கிறாங்க. அப்ப எப்படி கொடுக்கறதுங்கிறது தான் அண்ணன் முடிவு எடுத்திருக்கிறாரு. ஆட்சி வந்தோடனே முதல் மாசம் ஜூன் மாசத்திலேயே தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து குடும்பங்களுக்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். இது வரி ஓட்டு மக்களிடமிருந்து ஸ்டாலின் உறிஞ்சி வைத்திருக்கிற அந்த பணத்தை மக்களுக்கே திருப்பி கொடுப்பது என்பதற்காக எடுக்கப்பட்டிருக்கிற முடிவு. ஆட்டோ வாங்குறதுக்காக 75,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். இது நிறைய அறிவிப்புகள், ஏராளமான அறிவிப்புகள். நீங்க அது எல்லா தரப்புக்கும், மாணவர்களுக்கு, மீனவர்களுக்கு, விவசாயிகளுக்கு, குடும்ப தலைவிகளுக்கு, அனைவருக்குமான ஒரு முழுமையான அறிவிப்புகள் கொண்டதாக நம்முடைய தேர்தல் அறிக்கை அமைந்திருக்கிறது. அதே மாதிரி இத்தனை அண்ணா அறிவிச்சுட்டே இருந்தாரு. கொஞ்சம் ஸ்டாலின் கொஞ்சம் அதுல பயந்து போய் அண்ணா அறிவிச்சுட்டு வர்றாரு. ஒரு 3 நாள் தானுங்கம்மா, திடீர்னு காலையில எந்திரிக்கிறோம், டொம்முன்னு எல்லா அக்கௌண்ட்லயும் 5,000 விழுந்துச்சு. நான் முக்கியதுக்குள்ள ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி என்னடா கிறகமாக்குது நல்லா நினைச்சிட்டாங்க. இது என்ன ஸ்டாலின் போடுறாராட்டாக்குது. ஸ்டாலின் எங்க போடுவார்? 5 வருஷம் போடாத திடீர்னு எப்படி போடுவா? ஆனா எடப்பாடியார் அடிச்ச அடியில அக்கௌண்ட்ல உழுகுது போனோம். புரியுதுங்களா? அதிமுக அடிச்ச அடி எப்படி இருக்கும்னு அண்ணன் காட்டினார். 5,000 ரூபாய் அக்கௌண்ட்ல இருந்துச்சு எல்லாத்துக்கு. எதுக்குயா போட்டேன்னு கேட்டோம். 3,000 ரூபாய் அட்வான்ஸ். அது என்ன அட்வான்ஸ்? 1000 ரூபாயை கொடுக்க முடியாம தடுத்துருவாங்களா? யாரு இவங்க எல்லாம் அண்ணங்கள்லாம் போராடி வாங்கி கொடுத்தது அவிதான். ஆனா அது மீதி 2,000 எதுக்கியான்னு கேட்டோம். அந்த 2,000 வெயில் அடிக்குது இல்லைங்க. ஐயோ வெயில் அடிக்கும்ல, வெயிலுக்கு 2,000 இல்லைன்னா எப்படி நீங்க என்ன பண்ணுவீங்க பாவம்? அதனால போட்டோம்ங்கிறான். எனக்கு அதுலயும் கூட இன்னும் கிறகு போட்டதான் போட்டேன். வெயில் என்ன தகுதியுள்ள மகளிருக்கு மட்டும் தான் அடிக்குமா? அது எல்லாத்துக்கும் தான் அடிக்கு. அப்ப ஏமாத்துறானுங்கம்மா. தேர்தல் வந்துருச்சுன்னு சொன்னா இத்தனை காலமா மக்களை ஏமாத்தி தேர்தல் நேரத்தில் இப்படி ஒண்ணு பண்ணா மக்கள் மனம் மாறி நமக்கு ஓட்டு போடுவாங்கிற ஒரு ஏமாத்துற வேலை. அண்ணன் எடப்பாடியார் பார்த்தாரு. ஓ இதான்ற கதையா? வெயிலுக்கெல்லாம் 2,000 போடுற நீ ஏன் போன வருஷம் வெயில் அடிக்கலையான்னு கேட்டாரு. கேட்ட அண்ணன் ஒரு முடிவெடுத்தார். ஆண்டுதோறும் வெயில் அடிக்கிறது, கோடை காலம் வருகிறது. அப்படி எந்த கோடை காலம் வந்தாலும் எம் மக்கள் பாதிக்கப்படாமல் இருக்க ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் ஆட்சிக்கு வந்தவுடனேயே குளிர்சாதன பெட்டி ஒன்று வழங்குகிறேன், பிரிட்ஜ் கொடுக்கிறோங்கிற அறிவிப்பை கொடுத்தார். அதிமுக கொடுக்கிற நிரந்தர தீர்வு. இவன் கொடுத்தான்னா வருஷத்துக்கு ஒருக்கா கொடுத்து ஓட்டு வாங்கிட்டு போ பாப்பா. இந்த வேலை அதிமுக இல்லை. எனவே இந்த நல்ல திட்டங்கள் எல்லாம் நடைமுறைக்கு வர வேண்டும். அதே மாதிரி இந்த கஞ்சா போதை இந்த தமிழ்நாடு மீட்சி பெற வேண்டும் என்று சொன்னால் மிகப்பெரிய வெற்றியை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடைய வேண்டும். அதிலே மிக முக்கிய தலைவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் அடையாளமாக திகழ்ந்து கொண்டிருக்கிற அண்ணன் எடப்பாடியார் அவர்களினுடைய படையிலே முன்னணி போர் வீரனாக நிற்கிற, முன்னணி தளபதியாக நிற்கிற அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் நம் தொகுதியிலே போட்டியிடுகிறார். இந்த தொகுதி இன்னைக்கு இந்தியா முழுக்க பேசப்படுது. தொண்டாமுத்தூர்ங்கிற செய்தியை நேஷனல் மீடியா பேசுறான்னா நிக்கிறவர் தான் காரணம். எனவே அவர் பெருவெற்றி அடையணும். 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்திலே அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் வென்றார் என்கிற வெற்றி செய்தியை நாம் கொடுக்க வேண்டும். களத்திலே இறங்குங்க. ஒன்னே ஒண்ணு சொல்லி நிறைவு செய்யறேன். நம்ம வீட்டுல கல்யாணம் காது குத்தெல்லாம் நடத்தணும்னா பத்திரிக்கை கொடுக்க போவோம் இல்லைங்களாங்கம்மா? பத்திரிக்கை கொடுக்க போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோங்க? யாருக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுக்கணும்னு ஒரு பட்டியல் எழுதுவோம். யாராச்சும் மிஸ் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை ஆயிரும்ட்டு ஒரு தெளிவா எழுதி வைப்போம். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா கொண்டு போய் கொடுப்போம். அது மாதிரி தயவு ஊர்ந்து இந்த 2-3 நாள் உங்க போன் எடுத்து உங்க போன்ல இருக்கிற ஒவ்வொரு நம்பரா பாருங்க. உங்க நண்பர்கள், உறவினர்கள், தெரிஞ்சவங்க, பழக்கமானவங்க யார் இருந்தாலும் இந்த 3 நாள் தயவு கூர்ந்து நீங்க போன் பண்ணி ஒவ்வொருவரும் சொல்லுங்க, தமிழ்நாட்டை பிடித்திருக்கிற இந்த ஸ்டாலின் என்கிற இந்த பீடையின் ஆட்சி தொலைய வேண்டும் என்றால் மறக்காமல் இரட்டை இலையிலே வாக்குகளை தாருங்கள்னு நம்ம சொந்தக்காரங்க அத்தனை பேர்த்துக்கிட்டே பேசுங்க. நண்பர்கிட்ட, தெரிஞ்சவங்க கிட்ட பேசுங்க. பேசி இந்த வாக்குகளை வாங்கி கொடுங்க. கட்டாயமாக நாம் வெற்றி பெறுவோம். நானும் இதே ஊருக்காரன் தான், அதனால பெருசா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெற்றி விழாவிலே நாம் மீண்டும் சந்திப்போம். அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் அமைச்சராக நடைபோட்டு வருகிற அந்த நாளிலே நாம் எல்லாம் மீண்டும் சந்திப்போம். களத்திலே இறங்குவோம். இன்னும் 3 நாள் தான் இருக்குது. இந்த ஸ்டாலின் ஆட்சியை முடிச்சு விடுவோம். அவன் சொல்லிட்டு இருக்கிறான், ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு என்னமோ சொல்றான். நீங்க தெளிவா சொல்லுங்க, ஸ்டாலின் ஒழியட்டும் தமிழ்நாடு வாழட்டும், ஸ்டாலின் ஒழியட்டும் தமிழ்நாடு வாழட்டும், ஸ்டாலின் ஒழியட்டும் தமிழ்நாடு வாழட்டும். வணக்கம்.
தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகான்